ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். உங்களுக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் டைனாமிக்ஸில் இந்த எனர்ஜி ப்ளே பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினச்சேன். எவ்ரி திங் இன் திஸ் ஜேர்னி வித் யோர் ட்வின் வந்து எனர்ஜி பெஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து பேசுகிற பேச்சுலையோ இல்லை அவங்கக்கிட்ட காட்டுற அன்பிலையோ இல்லை அவங்களோட ரியாக்ஷன். ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் எனர்ஜியில் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ரியாக்ஷனாக வரும். ஸோ அவங்க உங்கள்கிட்ட அன்பாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அன்கண்டிஷ்னல் லவ்வில் இருக்கணும். நான் வந்து ஒரு ஈகோ பற்றி ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அந்த வீடியோலையும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது விட்டு போன ஒரு விஷயம். அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கும்போது ஈகோ இல்லாமல் லவ்வில் இருக்கணும். இங்கே சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா நமக்கே தெரியாது இது ஈகோவா, அன்கண்டிஷ்னல் லவ்வா, செட்டிங் பவுண்ட்ரிஸா அப்படிங்கிறது. இதுக்கு நான் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு லவ் கொடுக்குறீங்க, அது எப்படி அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்குறது அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்கிறோம். அதே சமயம் அவங்க வந்து உங்கள்கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணுறாங்க, உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் கொடுக்குற லவ்வை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும். அது வந்து அன்கண்டிஷ்னல் லவ்வோட ஒரு பார்ட்டுன்னே நினச்சிக்கோங்க. அன்கண்டிஷ்னல் லவ்னா அவங்க என்னெல்லாம் செஞ்சாலும் சரி, அவங்க பாவம், அவங்க வந்து கோயிங் த்ரூ திஸ் அவேக்கனிங் கஷ்டப்படுறாங்க, அதனால நான் வந்து அதை வந்து சகிச்சுக்கிட்டு அப்படியே எனக்குள்ளேயே அதை வந்து நான் வந்து ஃபர்கிவ் பண்ணிவிட்டு இருந்துடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பவுண்ட்ரி செட் பண்ணணும். அங்கே பவுண்ட்ரி செட் பண்ணும்போது ஈகோ வரக்கூடாது. இந்த பவுண்ட்ரி செட் பண்ணும்போது தான் பிரச்சனை வரும். என்ன சரி அப்படின்னா, நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன், நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டா எப்படி நீ சஃபர் பண்ண போகிறேன்னு, நான் உனக்கு இனிமேல் எனர்ஜியே கொடுக்க மாட்டேன், ஐ ஒன்ட் டூ எனிதிங் ஃபார் யூ அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ அவே ஃப்ரம் யுவர் லைஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஈகோ. ஸோ அங்கே என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு ட்வின்னாக இருந்தாலும் யாருக்குமே வந்து அங்கே உரிமை கிடையாது. ஸோ ஐ நோ யூ ஆர் கோயிங் த்ரூ அவேக்கனிங், நீங்கள் அவேக்கனிங்கில் இருக்கீங்க, சஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இது எதுவுமே என்னை பாதிக்க நான் விட மாட்டேன். நான் என்னோட பவரில் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அந்த எனர்ஜியை தான் நீங்கள் காட்டணும். அந்த எனர்ஜி தான் உங்கள் ட்வின்னை புல் பண்ணும். நீங்கள் எனர்ஜி அப்படிங்கும்போதே ரொம்ப அன்பு கொடுக்குற எனர்ஜி கிடையாது. அன்கண்டிஷ்னல் லவ்னா ஓவராக கொடுக்கறது கிடையாது. அன்கண்டிஷ்னல் லவ்னா உங்களுக்குள்ள உங்கள் பவரில் சந்தோஷமாக அந்த லவ்வை ஓப்பனாக வச்சுருக்கீங்க, ஆனால் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார்டன் வச்சுக்கோங்களேன். அந்த கார்டனில் வந்து பூக்கள், அழகாக பூக்கள் விரிஞ்சிருக்கு. அந்த கார்டனுக்கு வேலியே இல்லாமல் இருந்தது அப்படின்னா எல்லாரும் வந்து அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு போய் அந்த கார்டனை நாசம் பண்ணி யாருமே அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே ஒரு வேலி போடணும் இந்த கார்டனுக்கு. இந்த வேலி தான் வந்து உங்களோட பவுண்ட்ரி. உள்ள லவ் இருக்குது, அதுதான் அந்த கார்டன். அந்த கார்டனுங்கிறது அன்கண்டிஷ்னல் லவ். ஆனால் அந்த வேலி இருக்கிறதுனால அந்த அன்கண்டிஷ்னல் லவ் சும்மா எல்லாருக்கும் அப்படியே ஓப்பனாக போயிடாது. இந்த வேலி இருக்கிறதுனால நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறவங்க மட்டும்தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வர முடியும், மற்றவங்க யாருக்குமே வர முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸை வந்து புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அன்கண்டிஷ்னல் லவ்ங்கிறது உங்களோட கார்டன் அண்ட் அந்த வேலி அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணுற பவுண்ட்ரி. யாரும் வந்து ஈஸியாக வந்து உங்கள் லவ்வை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. அவங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அவங்க அந்த எஃபர்ட்டை போட்டு உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி உங்கள் கார்டனுக்குள்ளே வந்து அதை வந்து பார்த்து அந்த அழகை ரசிச்சுக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் கொடுக்குற அந்த பெர்மிஷனில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ பெர்மிஷன் கொடுப்பீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள் எனர்ஜி லெவலுக்கு ரைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு. வரவங்க போகிறவங்களுக்கு எல்லாம் நீங்கள் கார்டனுக்குள்ளே நுழையிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவீங்களா? இல்லை. உங்களுக்கு வந்து தோணணும், இந்த பர்சனுக்கு நிஜமாகவே வந்து இந்த பூக்கள் ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு தோணும்போது அவங்களுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்க. சும்மா யார் கேட்டாலும் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அதை தான் நீங்கள் வந்து இந்த லைஃப்லேயும் பண்ணணும். ஸோ இந்த அன்கண்டிஷ்னல் லவ், பவுண்ட்ரி செட் பண்ணுறது, ஈகோ, இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எனர்ஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, திமிராக இருக்கக்கூடாது, ஆனால் விட்டு கொடுக்கவும் கூடாது. புரியுதான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இது. ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது முதல்லலாம். இங்கே வந்து இப்படி பிஹேவ் பண்ணுமா, அப்படி பிஹேவ் பண்ணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு பயங்கரமாக யோசிப்பேன். அப்புறம் ஸ்லோலி நமக்கு இது புரியும். செல்ஃப் டாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமயத்துலேயும் வந்து உங்களுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யோசிங்க.
அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு வலிக்குதா, உங்களுக்கு அழுக வருதா அப்படின்னா உங்களோட சோல் அங்கே கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் வந்து அங்கே எதையுமே உங்களை தாங்கிக்கிட்டு எதையுமே யாருக்குமே பண்ண வேண்டாம். ஸோ இந்த எனர்ஜியை தான் நீங்கள் வந்து கற்றுக்கணும். இந்த எனர்ஜி வந்து நீங்கள் உங்களுக்குள்ள உங்கள் பவரில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களோட ட்வின்க்கும் அந்த எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த சோலுக்கு, அந்த சோல் வந்து புல் பண்ண ஆரம்பிக்கும் உங்ககிட்ட. ஸோ ஐ திங்க் இதை வந்து நான் இன்னும் ஒரு வாட்டி நல்லா ஒரு பெருசாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக இந்த ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் திஸ் எனர்ஜி டைனாமிக்ஸ். உங்கள் உள்ளே இருக்கிற எனர்ஜி தான் உங்கள் ட்வின்னுக்கு கிடைக்குது, நீங்கள் பேசினாலும் பேசலைனாலும். ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் எனர்ஜி பாசிட்டிவ். நெகட்டிவாக இருக்கும்போதெல்லாம் செல்ஃப் டாக் பண்ணி அதை பாசிட்டிவாக கொண்டு வாங்க. அண்ட் டூ சம் டெக்னிக்ஸ், கிரவுண்டிங் இல்லை பிராணாயாமா, ப்ரீதிங் எக்ஸசைசஸ், இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நான் எப்போதுமே பண்ணுற 2 விஷயங்கள், ஒன்று வந்து கிரவுண்டிங் பண்ணிவிடுவேன். இப்போ கூட வந்து உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, கிரவுண்டிங் பண்ணிவிடுவேன். டக்குன்னு எனர்ஜி வந்து சூப்பராக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ், என்னோடய எனர்ஜி வந்து அப்படியே டக்குன்னு மாறிடும். ரொம்ப அதிசயமாக இருக்கும், எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து அந்த மூடு மாறிடுச்சு அப்படின்னு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய்.